வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே. இடதனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் மைண்டே பழம்பிச்சு எனக்கு. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய், உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர. மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. கவலைகளால் மனம் கலங்கையிலே உந்தன் கரங்களால் என்னை தாங்க வந்தாய். ஆறுதல் தேடி நான் அலைகையிலே உந்தன் விழிகளில் கருணை மழை பொழிந்தாய். புதிய உறவுகள் மலர்ந்திடவே உந்தன் அன்பின் பலியினில் கலந்திடவே ஓர் குலமாய் ஒன்று கூடி வந்தோம். இதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர. மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே. இடதனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவ பாதம் நம்மிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருவே நீ வருக, குருவே நீ வருக. திருப்பலி செலுத்தவே வருகவென்றழைத்தோம், குருவே நீ வருக, குருவே நீ வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. திருப்பலி காணவே வருகவென்றழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே. இடதனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய், உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர. மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாழும் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த இறைமக்களே, இன்று நாம் அனைவரும் பாஸ்கா காலத்தின் 4ஆம் புதன் திருப்பலிக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய திருப்பலியில் புனித மத்தியா அவர்களின் திருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு மக்களை பார்த்து, வாயில் வழியாக வருபவர் தன் மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகள் ஆவார்கள், வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடராவார் என்ற இறைவார்த்தைக்கு இணங்க நம் வாழ்வில் ஆண்டவருடைய அன்பில் இணைய நாம் தயாராக இருக்கிறோமா என்று சிந்திப்போம். மேலும் இன்றைய நாளில் சிறப்பாக மாணவ செல்வங்களுக்காக மன்றாடுவோம். அவர்கள் இறை அன்பில் நிறையவும் இயேசுவின் அன்பார்ந்த பிள்ளைகளாக மாற அருள் வேண்டுவோம். கிறிஸ்துவின் ஒளியாம் இவ்வொளியை ஏற்ற அருட்தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பெற்றோர்கள் சார்பாக திருமதி ஸ்டெஃபி அவர்களை அழைக்கின்றோம். மாணவர் சார்பாக மாணவி வின்சி அவர்களை அழைக்கின்றோம். ஆசிரியர்கள் சார்பாக ஆசிரியர் சாம் அவர்களை அழைக்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது மிக்கேல் அம்மாள், சூசை மிக்கேல் அரசி, உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நாமும் நம்முடைய கருத்துக்களையும் வேண்டுதல்களையும் இணைத்து கொள்வோம். சிறப்பான விதத்திலே கடந்த 10 நாட்களாக விடுமுறை விவிலிய பள்ளிக்கு வந்து இறைவனை குறித்த செய்திகளை எல்லாம் உள்வாங்கி இருக்கக்கூடிய அன்பு குழந்தைகள் ஒவ்வொருவருக்காகவும் இறைவன் தாமே குழந்தைகளுக்கு நிறைவான ஞானத்தை, உடல் உள்ள சுகத்தை தந்தருளும்படியாக இன்னும் அதிகமாக தெய்வ பயத்திலும் இறை நம்பிக்கையிலும் வளரக்கூடிய பிள்ளைகளாக அன்பு பிள்ளைகள் திகழ வரம் கேட்டு இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில்
சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித மத்தியாவை திருத்தூதர் குழுமத்தில் இணைத்து கொண்டீரே. இப்புனிதரின் பரிந்துரையால் உமது அன்பை சுவைத்து மகிழவும், நீர் தேர்ந்து கொண்டவர்களின் கூட்டத்தில் இடம்பெறவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 15 முதல் 17 முடிய, மேலும் 20 முதல் 26 முடிய. ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதர சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும்போது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது: அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது. அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாழாவதாக, அதில் எவரும் குடிபுகாதிருப்பாராக என்றும், அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க, அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடம் இருந்து விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகையோருள் இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யூஸ்து என்றும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும், ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாசு திருத்தொண்டையும் திருத்தூது பணியையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தெரிந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அதன் பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும், என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும். எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவர் இனியவரே, ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று, ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வசனங்கள் 9 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே நாம் நம்முடைய தாய் திருவையோடு இணைந்து திருத்துதரான புனித மத்தியாவினுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். குழந்தைகள்கிட்ட ஒரு கேள்வி, இயேசுவின் சீடர்கள் எத்தனை பேர்? 12 பேர். அவங்களுக்கு திருத்துதர்கள் என்கின்ற பெயரும் உண்டு. அதில் இயேசுவை ஒருத்தர் வந்து காட்டி கொடுப்பார், அப்படிதானா? யாரு காட்டி கொடுக்கறது? யாரு காட்டி கொடுத்தவருடைய பேர் என்ன? அவர் தான் சொல்றீங்கல்ல, யூதாஸ். யூதாஸ் இஸ்காரியோத்து. எதுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான் யூதாஸ்? காசுக்காக. எத்தனை காசுக்காக? 30 என்ன காசு? வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தான். சரி, இன்னொரு ஆளு இயேசுவை மறுதளிப்பார். அது யாரு? எனக்கு இயேசுவை தெரியவே செய்யாது அப்படின்னு சொல்லி 3 தடவை ஒரு ஆள் மறுதளிப்பார். அது யாரு? யாரு? பேதுரு. சரியா? இப்போ இயேசுவை காட்டி கொடுத்தார்ல, இவர் தான் இயேசு. இவரை பிடிச்சிட்டு போய் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டுங்க, சிலுவையில் அறைங்க, கொல்லுங்க, என்னமும் செய்யுங்க, எனக்கு 30 காசு தந்தா போதும் அப்படின்ட்டு சொன்னது யூதாஸ் இஸ்காரியோத். அப்படிதானா? இயேசுவை காட்டி கொடுத்த பிற்பாடு யூதாசனுடைய மனசில் ஒரு குற்ற உணர்வு. ஐயோ, ஒன்றும் தெரியாதவரை, பள்ளி பாவம் இல்லாதவரை, இப்படி பைசாவுக்கு 30 வெள்ளி காசுக்காக ஆசைப்பட்டு நான் காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி யூதாஸுக்கு ஒரே வருத்தம். அங்கே போய் கெஞ்சுறான், கதறான், இயேசுவை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தலைமை குருக்கள்கிட்ட, பதவியில் இருக்கிறவங்ககிட்டலாம் போய் பேசுகிறான். எதுவும் வேலைக்கு ஆனபார் இல்லை, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஐயோ, என்னால் இப்படி ஒரு அப்பாவி சாக போகிறாரு அப்படிங்கிறத நினச்சி யூதாஸ் என்ன செஞ்சாரு? யூதாசனுடைய முடிவு என்ன? போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு.
ஒரு மரத்தில் கயிறை மாட்டி தொங்கிட்டாரு, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போ இயேசுவின் திருத்தூதர்கள் அல்லது சீடர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? 11 பேர். ஏன் 11? இன்னொருத்தர் எங்கே போனார்? இறந்துட்டார். யூதாசு இறந்துட்டார், அப்படிதானே? யூதாசு இறந்த பிறகு 11 பேர் தான் இருக்கிறாங்க. இன்னொரு ஆள் தேவைப்படுது, 12வது ஆளுக்கு, அப்படிதானே? அந்த ஆளை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? இன்னைக்கு வாசகத்தை கவனிச்சிங்களா? முதல் வாசகத்தை கவனிச்சிங்கன்னா 12வது ஆளை எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லி அதில் ஒரு குறிப்பு வரும். எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? சீட்டு போட்டு. வெரி குட், கை தட்டுங்க எல்லாரும் தம்பிக்கு. அவன் மட்டும்தான் கவனிச்சிருக்கிறான், வேற யாரும் வாசகத்தை கவனிக்கலை. சீட்டு குலுக்கி போடுறாங்க. ஒரு 2 பேரை சீட்டு குலுக்கி போட்டாங்க. யாரெல்லாம்? அந்த 2 பேர் ஞாபகம் இருக்குதா? ஒரு பேர் நான் சொல்கிறேன், பர்சபா. இன்னொரு பேர் இன்னைக்கு விழா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி முன்னுரையில் வாசித்தாங்க. யாரு யாரு? அதுக்கு முன்னாடி நீ கரெக்டாக சொன்ன, இப்போ தான் தப்பா சொல்ற. மத்தியா பர்சபா 2 பேரையும் சீட்டு குலுக்கி போடுறாங்க. சீட்டு யாரு பேருக்கு வருது? மத்தியா பேருக்கு வருது. 11 பேர் கூட இன்னொரு ஆளுக்கு அவங்களுக்கு ஆள் வந்துச்சு. 12 பேரும் சேர்த்து திருத்துதராக ஆண்டவருடைய பணியை செய்கிறாங்க. இந்த மத்தியாவுக்கும் மற்ற திருத்துதர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன? மற்றவங்க இயேசுவால் சிறப்பாக நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நேரடியாக அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க. அவங்களுக்கு திருத்துதர்கள் அப்படின்னு சொல்லி பேரிட்டாரு. எல்லா இடத்துக்கும் போங்க, நற்செய்தி அறிவிங்க அப்படின்னு சொல்லி அதிகாரத்தெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் இந்த மத்தியாவுக்கு பாருங்க, அப்படி ஆண்டவர் நேரடியாக நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடல, சீட்டு மூலமாக தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவருக்கு பெரிய அதிகாரம் வச்சுக்க அப்படின்னு சொல்லி நேரடியாக கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் பாருங்க, இந்த மத்தியா எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறாரு? யோவான் இருக்கிறார்ல, யோவான் திருமுழுக்கு யோவான் எங்க ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருந்தாரு? எங்க திருமுழுக்கு கொடுத்துட்டு இருந்தாரு? ஒரு ஆற்றங்கரையில கொடுத்தார்ல. எந்த ஆற்றங்கரை அது? அந்த ஆற்றங்கரையினுடைய பேர் என்ன? யோர்தான் ஆறு. யோர்தான் ஆற்றங்கரையில ஆண்டவருடைய பணிவாழ்வுக்கு முன்னாடியே அவர் திருமுழுக்கு கொடுத்துட்டு இருந்தார். அந்த காலத்திலிருந்து ஆண்டவர் விண்ணேற்றம் அடைந்த காலம் வரை மத்தியா ஆண்டவரோடு அவருடைய சீடர்களோடு உடன் பயணித்து கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் சீட்டு அவர் பேல விழச்செய்து தெரிந்தெடுக்கிறாரு. சரிங்களா? அன்பு மக்களே, இந்த ஒரு நிகழ்வு நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருது. என்ன பாடம்? நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய பதவியில் இருக்கணும், பொறுப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலே போதும். அப்படிதானா? இப்போ நமக்கு 10 நாளும் VBS நடந்துட்டு இருந்தது. ஒவ்வொரு குழுவாக பிரித்தோம். அப்படிதானா? ஒவ்வொரு குழுவிலையும் பல போட்டிகள் வச்சு, விளையாட்டு போட்டிகள் வச்சு மார்க்லாம் நம்ம போட்டோம். அப்படிதானா? அந்த ஒவ்வொரு குழுவிலையும் நம்ம ஒவ்வொருத்தருமே தலைவர்கள் தான். அந்த தலைவர்கள் மட்டும்தான் பொறுப்பானவங்க அப்படின்னு சொல்லி கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளையாட்டு போட்டிக்கு முன்னாடி நின்னோம். அப்படிதானே? நம்ம குரூப்புக்கு நம்மளால் இயன்ற அந்த மார்க்கை நம்ம வாங்கி கொடுத்தோம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம இருக்கணும். இன்னைக்கு நம்ம விழா கொண்டாடுற மத்தியா அப்படிதான் இருந்தார். அவருக்கு பெரிய போஸ்ட்ன்னு சொல்லி தனியாக கொடுக்கல. ஆனால் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக அவர் ஒரு பொறுப்பு மிகுந்த ஒரு ஊழியராக, இறைவனுடைய அடியாராக இருந்தார். மற்ற திருத்தூதர்களைப் போல அவரும் ஒரு மறைசாட்சியாக மரித்தார். ஒரு சிலர் சொல்றாங்க அவரை கல்லால் எரிஞ்சு கொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் அவரை சிலுவையில் அரைஞ்சு கொன்னாங்க அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சில அவரை குறித்த மரபு செய்தி என்ன சொல்லுது? கழுத்து அறுபட்டு அவர் செத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய அடையாளமாக தான் இன்னைக்கு என்ன போட்டிருக்கிறோம்? சோப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறோம். ரத்தம். அவர் யாருன்ட்டே தெரியாது. இருந்தாலும் ஆண்டவருக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு முன் இறைப்பணியை செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் இன்னைக்கு அவரை புனிதர் நிலைக்கு உயர்த்தி நம்ம விழா கொண்டாடிட்டு இருக்கிறோம். அன்பு குழந்தைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்வு மிக்கவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? கிளாஸில் லீடர் பார்த்துக்கிடுவாங்க எல்லாத்தையும்.
அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. வீட்டில் அப்பா அம்மா பார்த்துக்கிடுவாங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய பொறுப்பை உணர்ந்து நம்மால் முடிந்த காரியங்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும். சரியா? நம்ம கடமையில் சரியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சரியான நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார். நம்ம எந்த ஒரு பதவிக்கும் ஆசைப்படண்டாம், எந்த ஒரு பொறுப்புக்கும் வரணுன்ட்டு ஆசைப்படண்டாம். நம்ம நல்லா இருந்தோம், சரியாக நம்ம கடமையை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே நம்ம பேரை முன்மொழிந்து விடுவார். இன்னைக்கு மத்தியா என்ன போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கை தூக்கலை, சீட்டை போடுறாங்க, ஆனால் அவர் பேருக்கு அந்த சீட்டு வருது. அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சரியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நம்மையும் தெரிந்தெடுப்பார். எப்படிப்பட்ட உயரத்தில் நம்மளை வைக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட உயரத்தில் நம்ம வைப்பார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய கடமையை உணர்ந்து நல்ல பிள்ளைகளாக, இறைவனுக்கு பயந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக, இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சரியா? அதனால் அதற்கான வரத்தை கேட்டு நானும் மத்தியா போல என்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடத்திலே சமர்ப்பிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, உம்மால் ஏற்படுத்தப்பட்டுள்ள எம் திரு அவை தலைவர்கள் அருள் வழங்கி ஆசீர்வதியும். தங்கள் அழைப்பின் மேன்மையை, அர்ப்பணத்தின் நேர்மையை உள்ளத்தில் உணர்ந்து தாங்கள் பெற்றுக்கொண்ட அருளை பிறருக்கு பகிர்ந்தளிக்கவும் நல்ல உடல் நலத்தோடு ஆற்றல் தந்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறு பிள்ளைகளை என்னிடம் பரவிடுங்கள் என்று மொழிந்த அன்பு இறைவா, எம் பிள்ளைகள் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கவும் அவர்கள் சிந்தனைகள் தீய வழியில் செல்லாமல் இருக்க உமதருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் சொல்லிலும் செயலிலும் பிறரன்பு பணியிலும் உம்மை போல் வாழ்ந்து பிறருக்கு உதவி செய்து நல்ல நண்பர்களாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாயும் தந்தையுமான எம் இறைவா, நாங்கள் தாயாக காத்து தந்தையாக தேற்றி உமதருளால் எங்களை புதுப்பித்து நல்ல உணர்வுகளை எம்மில் தூண்டி எழுப்பி எம்மை ஒரு நல்ல மனிதனாக மாற்ற உமதருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, முன்பாக ஒரே குழுமமாக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய அன்பு பிள்ளைகளை கருணை கண் கொண்டு பார்ப்பீராக. சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொன்ன தெய்வமே, உம்முடைய திருப்பீடம் நாடி வந்திருக்கக்கூடிய உம் அன்பு பிள்ளைகள் இவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து அறிவிலும் ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் வளரக்கூடிய பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் இருக்கவும், பெற்றவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பணிந்து கீழ்ப்படிந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்கவும், இந்த சிறு வயதிலிருந்தே புனித மத்தியாவை போல பொறுப்பான பிள்ளைகளாக தங்களுடைய பொறுப்பை கடமையை உணர்ந்து செயல்படக்கூடிய பிள்ளைகளாக திகழ அவர்களுக்கு தேவையான எல்லா அருள் வரங்களையும் ஆற்றல்களையும் நீர்தாமே நிறைவாக தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை கெஞ்சி மன்றாடுகின்றோம். என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்.
பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன், எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னையாலும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ என் நிம்மதி இழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடினான், அளவில்லா பாவம் செய்தேன். தனது என் உயிரை பலியென தந்தவரை உனக்கு நான் எதை அளிப்பேன்? இன்று உனக்கு நான் என்னை அளித்தேன். பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் திருப்பலை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மத்தியாவின் விழாவில் உமது திரு அவை வணக்கத்தோடு ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். இவற்றின் வழியாக உமது அருளினாற்றலால் எங்களை உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினே. ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட நாங்கள் நினைவு கூறும் உம் அடியார்களை இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற திருத்தூதரான புனித மத்தியா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. என் நெஞ்சம் இனிதாக பாடும், கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். எழில் கொண்ட மன்னாவுன் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினேன். விழியிரண்டும் மேங்க நேரங்கள் நீல நான் இங்கு உளம் வாடினேன். எழில் கொண்ட மன்னாவுன் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினேன். விழியிரண்டும் மேங்க நேரங்கள் நீல நான் இங்கே உளம் வாடினேன். வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன், உன் அன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம்.
பல வண்ண பட்டோடும் உபிர் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன். மன்னானி காண மகிழ்வென்னையால உனக்காக யாழ் மீட்டினேன். பல வண்ண பட்டோடும் உபிர் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன். மன்னானி காண மகிழ்வென்னையால உனக்காக யாழ் மீட்டினேன். வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம் வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம் உன் மாண்பு நிறைவானது உம்மாட்சி நிலையானது. அன்பு குழந்தைகளே, திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு VBS ப்ரோக்ராம் விடுமுறை விவிலிய பள்ளி வகுப்பு கலை நிகழ்வுகள் உடனே ஆரம்பமாகும். அனைவரும் அதற்கு தயாராகும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, இந்த கடந்த 10 நாட்களாக நம்முடைய பங்கிலே விடுமுறை விவிலிய பள்ளி வகுப்புகள் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றன. இன்றைய நாளிலே முத்தாய்ப்பாக நிறைவுற இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை அனுப்பி வைத்து அன்பு பெற்றோருக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிற்றுண்டிகள் குளிர்பானங்கள் வழங்குவதற்காக பல நல்ல உள்ளங்கள் உங்களால் இயன்ற நன்கொடைதனை கொடுத்தீர்கள். பலர் ஒவ்வொரு நாளும் நீங்களே பொறுப்பெடுத்து அன்றைய நாளுக்கான அந்த சிற்றுண்டியை குளிர்பானத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு வழங்கினீர்கள். எனவே அன்புள்ளம் கொண்ட அன்பு மக்கள் ஒவ்வொருவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் பெற்றோருக்கு ஒரு விண்ணப்பம். நிறைய குழந்தைங்க வந்திருக்கிறாங்க, 70 பேர் 80 பேர் வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் அதிகமானோர் வரவில்லை. அடுத்த ஆண்டிலாவது உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே நீங்கள் சொல்லி அருள் கூர்ந்து அவர்களை இந்த விடுமுறை விவிலிய பள்ளி வகுப்பிற்கு அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலேயே நான் எதிர்பார்த்தது ஒரு 30 பேர் 40 பேர் வருவாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனால் அதையும் கடந்து 70 பேர் 80 பேர் என்று சொல்கின்ற பொழுது அது உண்மையிலேயே நல்ல ஒரு ஒத்துழைப்பை காட்டுகின்றது. தொடர்ந்து இன்னும் இந்த ஒத்துழைப்பு வருகின்ற ஆண்டுகளில் அதிகமாக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். முயற்சி செய்து உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இங்கு வந்திருக்கக்கூடிய பல பிள்ளைகளும் பலவிதமான சிரமங்களுக்கு கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் வந்திருக்கிறார்கள். காலையிலே அவ்வளவு தூரத்திலிருந்து ஆட்டோவில் வர வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அல்லது மற்ற வசதிகளின் மூலமாக வர வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது கடினமான காரியம்தான். ஆனால் பெற்றோர் அதற்கான சிரத்தை எடுத்து பிள்ளைகள் அதற்கான முயற்சி எடுத்து இந்த விடுமுறை விவிலிய பள்ளி வகுப்புகளினுடைய முழுமையான பலனை பெற்று கொண்டிருக்கிறார்கள். எனவே வருகின்ற நாட்களில் நம்முடைய பங்கிலுள்ள அனைத்து பிள்ளைகளும் இதில் பங்கெடுத்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக 150 to 200 பேர் வரலாம். அடுத்த ஆண்டு இதற்கு டபுள் மடங்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதற்கு பெற்றோர்களுடைய பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டும். கொஞ்சம் முயற்சி எடுத்து அவர்களை போக சொல்ல வேண்டும். பஸ் இல்லை, போகிறதுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டில் இரு அப்படின்ட்டு சொல்கிறத விட ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து பிள்ளைகளை அனுப்பி வைப்பதில் தான் நாம் முன்னுரிமை காட்ட வேண்டுமே தவிர அவள் தனியாக இருக்கிற ஃபாதர் வந்துட மாட்டா, தனியாக விடுறதுக்கு பயமாக இருக்குது என்று இதை போன்ற சாக்குகளை நாம் தவிர்த்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். எனவே அன்பு மக்களே, வருகின்ற ஆண்டுகளில் கூடுதல் முயற்சி எடுத்து நம்முடைய பிள்ளைகளை மறை அறிவிலை வளர்க்க உதவும்படியாக உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிதனை உரித்தாக்கிக் கொள்கிறேன். சிறப்பான விதத்தில் இன்றைய நாளிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு மதிய உணவானது வழங்குவதற்காக அன்பர் ஒருவர் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான நன்கொடையை கொடுத்திருக்கின்றார்கள். எனவே உணவு வழங்கக்கூடிய அந்த குடும்பத்தையும் அந்த குறிப்பிட்ட நபரையும் இறைவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் சிறப்பான விதத்திலே வேண்டிக் கொள்கின்றோம். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை என்கிறார் ஆண்டவர். நம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுகள் கொடுப்பதற்காக
அதுவும் 2 பேர் முன்வந்து நாங்கள் கொடுக்கிறோம் என்று உதவிக்கரம் நீட்டியிருக்கிறார்கள். எனவே பரிசு வழங்குகின்ற அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை விண்ணக கொடைகளால் தொடர்ந்து நிரப்பியருளும். புனித மத்தியா எங்களுக்காக பரிந்து பேசுவதால் புனிதர்களோடு எங்களுக்கு பங்களித்து உமது பேரொளியில் எங்களை ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவனின் சிறப்பாசீர்வர தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்கச் செய்த இறைவன் புனித திருத்தூதர் மத்தியாவின் மாட்சியுள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. திருத்தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அன்னை மாமரே, எங்கள் அன்பின் தாய்மரே, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேடி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். அன்னை மாமரே, எங்கள் அன்பின் தாய்மரே, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேடி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்தனே, எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்தனே, எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தும் உந்தன் பாதத்தில் ஜெபமாலை தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தும் உந்தன் பாதத்தில் ஜெபமாலை தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேடி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். திருப்பலி நிறைவேற்றிய தந்தையவர்களின் உடல் உள்ள சுகத்திற்காகவும் அவர்கள் நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல எங்கள் ஊரின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, புனித ஜெபமாலை எண்ணெயே, கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே உங்களுக்குரிய எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே